தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 12 மணி நிலவரப்படி தாவேகா 110 இடங்களுக்கு அதிகமாக முன்னிலை வகிச்சு வந்துட்டு இருக்காங்க. 70 தொகுதிகள் மேலே முன்னிலை வகிச்சு அதிமுக 2வது இடத்தையும் சுமார் ஒரு 50 தொகுதியில் மட்டுமே பிடிச்சு திமுக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல விஜய் அவரோட மனைவியார் கூட சங்கீதா அவங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு இப்ப ரீசெண்டா கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட கணவர் விஜயை விவாகரத்து பண்றதாகவும் பிரபல நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லியும் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஜூன் மாதம் ஒத்தி வச்சுட்டாங்க. என்னதான் ஒரு கணவரா ஒரு குடும்பத்தில் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பல கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா தாவேகா நிர்வாகியா கண்டிப்பா விஜய் அவர்களை மனைவி சங்கீதாவுக்கு ரொம்பவே பிடிக்குமா. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட கணவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிளான் பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட விஷயம் இப்போ நடந்து அதுலேயும் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துல முதல் தேர்தல் அட்டன் பண்ணி இந்த அளவுக்கு பெரும்பான்மையை பிடிக்கும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு இன்ப அதிர்ச்சியில தான் தளபதி விஜயோட மனைவியார் கூட சங்கீதாவும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா தன்னோட கணவர் அரசியலில் பெரியலா வருவாரு, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு அரசியல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவராக இடம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே, அது இப்ப நடந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பல கட்ட சுற்றுக்கு அப்புறமா தாவேகா எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க, 118ஓட பெரும்பான்மை பிடிச்சு ஆட்சி அமைக்க போறாங்களா, இல்ல தொங்கு சட்டமன்றம் வரப்போகுதா, இல்ல இவங்க பெரும்பான்மை சேர்க்கறதுக்காக மற்ற கட்சிகளோட கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா, இது மாதிரி பல கேள்வி எழுந்திருக்கு. இப்போ உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா விஜயோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே செம ஹாப்பியா இருப்பாங்க. விஜயோட தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களுமே சந்தோஷத்துல மூழ்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா முழுக்க டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் தான் போட்டி வந்திருக்கு. விஜய் கண்டிப்பா 118 தொகுதிகளை வின் பண்ணி ஆட்சி அமைக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.